ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட விஷுக்கு அகெயின்ஸ்டா, பட் இருந்தாலும் பேரண்ட்ஸே சரின்னு கூட்டிகிட்டு போய் கோயிலில் தாலி கட்டி கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணு எப்போவுமே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எனக்கு அதுக்கு செலவுக்கு வேணும், இதுக்கு செலவுக்கு வேணும்னு நிறைய காசு வாங்க போயிட்டு திரும்பி வரும்போது எதுவுமே இருக்காது. ஒரு காலகட்டத்தில் இந்த பையனுக்கே ஒரு வெறுப்பு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு இந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயே ஒரு ஆள் இருக்கான். அவனோட நல்லா ஜாலியாக உட்காந்து இருந்துட்டு, ஏன்னா அவங்க 2 பேரோட நெருக்கமாக பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிரெக்டிவ் மாலதி நினைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் தம்பி. மேம், இந்த கூலி படத்தை எடுத்துக்கலாம் மேம். இதில் பார்த்தீங்கன்னா சௌபின் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ரச்சிதா மேம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க மேம். 2 பேரும் ஒரு கான்ஸ்டேபிள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காசை கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எண்டில் காசை கொள்ளையடிப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க சாவடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா மேம்? இது ஒரு 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 கான்ஸ்டபிளாவோ எல்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட விஷுக்கு அகெயின்ஸ்டா, பட் இருந்தாலும் பேரண்ட்ஸே சரின்னு கூட்டிகிட்டு போய் கோயிலில் தாலி கட்டி கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணு எப்போவுமே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எனக்கு அதுக்கு செலவுக்கு வேணும், இதுக்கு செலவுக்கு வேணும்னு நிறைய காசு வாங்க. கொஞ்சம் நல்ல வெல்த்தி பீப்புள். ஸோ பணப்புழக்கம் நிறையா இருக்கும். இது கேட்குற காசு அவன் கொடுத்துருவான். காசாகவோ இல்லை இதுக்கு நகையெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொண்ணு போயிட்டு திரும்பி வரும்போது எதுவுமே இருக்காது. கொடுக்கறதுல எதுவுமே இருக்காது. திருப்பி வந்துடும். இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த பையனுக்கே ஒரு வெறுப்பு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு இந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு, எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சானோ அந்த பொண்ணு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா பையன் 3 பேர் நம்மக்கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, நம்ம இந்த பொண்ணு சொன்னோம், நீ நல்லாவே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பு, அப்போ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அதுவாக போகிறேங்கும்போது நீயா அதெல்லாம் பண்ணாதுன்னு, அதே மாதிரி அது எப்போ போகிறேன்னு சொல்லுதோ அது கையில் நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பும்போது நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். போனால் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயே ஒரு ஆள் இருக்கான். அவனோட நல்லா ஜாலியாக உட்காந்து இருந்துட்டு, அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு வராங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆளை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அவங்க 2 பேரோட நெருக்கமாக பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அவன் அதுக்கப்புறம் பார்த்தாக்க வெளியூர் போகிறான். வெளியூரில் அதாவது ஆந்திரா பார்டரில் அங்கே போய் பார்த்தாக்க அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு தான் இவன் இந்த பொண்ணு கொண்டு வந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே செலவு பண்ணுறான். அப்புறம் அங்கங்கே பக்கம் விசாரிக்கும் போது பார்த்தா இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குது எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு நம்ம சொன்னோம். அப்போது இவன் எங்கே இருக்குன்னு அந்த வீடை நம்ம ஃபோட்டோலாம் காமிக்கும்போது இந்த பையன் சொன்னான், இல்லை அது அந்த பொண்ணோட மாமா. இவன் பிம்பாக ஆக்ட் பண்ணுறான். ஹஸ்பண்டே இந்த மாதிரி இவங்களுக்கு தொழிலே இதுதான். யாராவது பெரிய ஆள் கிடச்சாங்கன்னா அவங்கள இது பண்ணி பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஊரில் நல்ல ஒரு பெரிய சொத்து வாங்கி பிற்காலத்தில் அவங்கள போய் தங்குற மாதிரி வீடு, வயல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது சொன்னதே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஐயோ, இப்படி ஏமாற்றிட்டாலே என்ன, இப்படி ஏமாற்றிட்டாலே என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னோம், உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு உட்காந்து பேசு அப்படின்றதும். அதெல்லாம் பேசினோடனே அந்த பொண்ணே ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் கழட்டி இதை எடுத்துகிட்டு தானே இருந்த சூடு இல்லாமல் போயிடுச்சுது. எங்கள் பணம் ரெக்கவர் பண்ணுறது இவங்களோட மோட்டிவ் இல்லை. பையன் நமக்கு திருப்பி கிடச்சா போதும். இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட ஒரு உறவோடு இருந்து நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்கு அந்த உறவு போனால் நல்லது அப்படின்றதுனால இவங்க போலீஸ் கேஸ் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட நல்லா இருக்கான். அதாவது ஏமாற்றணும் நினைக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் ஏமாற்றிடுவாங்க. ஏமாறாமல் இருக்கிறது நம்மளுடைய கடமை. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் பேக்வர்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலையா மேம்? இது மோகம் தானே. சொல்லுவாங்களே அந்த காலத்தில், மோகம் 30 நாள்
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மாரி வந்து அந்த மோகத்திலேருந்து விடுபட்டு வெளிய வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியும். அதுவரைக்கும் நீங்க என்ன இந்த பொண்ணு நல்லா இல்லன்னு நீங்க வந்து சத்தியம் பண்ணி சாமி முன்னாடி சத்தியம் பண்ணா கூட நம்ப மாட்டாங்க. அவள பத்தி நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க? நான் வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, அவள பத்தி ஏன் தப்பா சொல்றீங்க? அப்படின்னு தான் வாக்குவாதம் நடக்குமே தவிர, தான் விரும்பும் கூடிய ஒரு பொண்ண வந்து நீங்க வந்து நல்ல பொண்ணு இல்லன்னு சொல்லி பாருங்க யார்ட்டயாவது போய். சொல்லி பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அடுத்தது. யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களா பட்டு உணரும் வரை, இந்த தீ சுடும்ன்னு சொல்றீங்க. நல்ல குழந்தைங்க வந்து தெரியாது. போய் சுட்ட பிறகு தான் ஐயோ! தீ சுடும்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் தீய பார்த்தா போயிடும். நாங்கலாம் சின்ன பிள்ளையில தீ சுடும் சுடும்ன்னு சொல்லுவோம் குழந்தைங்ககிட்ட. அப்போ கேட்காது. வேணும்னே கற்பூரத்த ஈஸியா ஆஃப் பண்ணிடலாங்க. எரிச்சு தொட்டு பாரு அப்படின்னு லேசா அப்படி கை கொண்டு போடுது அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அது மாரி தான் இது. ஓகே. இது எதனால மேம் நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அத்தனை பேர் அதில சொல்றாங்க. சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. அது எதனால நினைக்கிறீங்க நீங்க? அதுதான் அந்த வயசு மோகம். அந்த வயசுல வரக்கூடிய பயாலஜிக்கல் சேஞ்சஸ். அத வந்து இவங்க வந்து நம்ப வந்து மத்தவங்க சொல்றத கேட்கணும். அதாவது அந்த அந்த டைம்ல உங்கள மைண்ட் இப்படி கொண்டு போயிரும் உங்கள. அதே மாரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேரும் சொல்ல முடியாது. சில பெண்கள் வந்து பெரியவர்கள வந்து காதலிக்கிறாங்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒரு செட்டான பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க வந்து இறக்குறாங்க. இல்லன்னா வந்து மேபி ஒரு படத்துல கூட பார்த்தீங்கன்னா, மலையாள படத்துல வந்து ஒரு வயசான ஆளுங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு பெண் வந்து. அப்புறம் வந்து அவர வந்து ஸ்கெட்ச் பண்ணி சாவடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காச எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? இது மாரிலாம் பண்றாங்களே அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பணத்து மேல அவ்வளோ இதுவா இருக்கு நினைக்கிறீங்களா? பணத்தின் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு தான். இவங்க வந்து வயசாயிடுச்சு, இவங்க இவ்வளோ நாள் தான் இருப்பாங்கன்னு இவங்கலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. இல்ல அதுக்கு மேல இவங்க நல்லா உயிரோட இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து தீர்த்து கட்டிட்டு போயி, இவங்க வந்து இவங்களோட காதலனோட போய் வாழக்கூடிய ஒரு விஷயமும் நடக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 50 வயசுக்கு மேல ஒரு 70 வயசு க காரர கல்யாணம் பண்ணி, அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்காக, அவ்வளோ சொத்தையும் அந்த அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போனார். தன்னுடைய 90வது வயதில அவர் இறந்து போறாரு. இறக்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் யோசிச்சு அந்த அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு போறாரு. ஆனா, அந்த அம்மா உண்மையா இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்க பசங்க பேருக்கு அந்த சொத்த அவருடைய பசங்க இவங்களுக்கு குழந்தை கிடையாது. 50 வயசுக்கு மேல தானே கல்யாணம் பண்றாங்க. அவங்க மூத்த சம்சாரத்துடைய பசங்கள அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, மூத்த சம்சாரத்து பசங்க இவங்கள கவனிச்சுக்கலங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணாரு. இந்த அம்மா வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டதுனால, இந்த அம்மா பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதுறாங்க. இந்த அம்மா வந்து அதுக்கப்புறமா அந்த பசங்கள கூப்பிட்டு, அந்த பசங்களுக்கு இந்த சொத்த எழுதி குடுத்துடுறாங்க. என்னுடைய காலத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த சொத்து வந்து சேரட்டும்னு எழுதிட்டாங்க. ஸோ நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், இது மாரியாச்சும் பார்த்துருக்கீங்களா? கேஸ் ஏதாவது நீங்க? இது மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம பெண்கள் ரேஷியோ கம்மியா இருக்கு இல்லையா இங்க? அ கம்மியா இருக்கோ என்னவோ! இல்ல நம்ம ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களோ எனக்கு தெரியல. அம் அ ஒரு அதாவது இப்ப எப்படின்னா, பெண்கள் கிடைக்காத இடத்துல என்ன பண்றாங்கன்னா, போய் வேற ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருந்து பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. வரும்போது அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பமா இருக்கும். அவங்களுக்கு தேவையான பணத்த குடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க. எனக்கு இது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அ எப்படின்னா, அப்புறம் பார்த்தாக்கா அந்த அந்த ஸ்டேட்லேருந்தே நெறைய பெண்கள் வந்து அந்த ஊர்ல வர ஆரம்பிச்சு, அது ஒரு சர்க்கிளாவே அங்க மாறிருச்சு. இப்போ நான் வந்து கியூரியஸா போய் நான் கேட்குறேன். இது நான் கேஸா கூட எடுத்து பண்ணல. இது கேள்விப்பட்டதும் நம்ம சர்க்கிள்ல இருக்க ஒரு பையனுக்கு இந்த மாரி ஒரு பொண்ணு தேடி பார்க்கலாமான்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப நம்ம இந்த ஃபீல்ட்ல வேற இருக்கோமா, ரொம்ப கியூரியஸ். எப்படி ஒரு ஸ்டேட்லேருந்து யாருமே இல்லாம இவங்க பாட்டுக்கு இங்க வந்துர்றாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு பையனுக்கு ஒரு பெண்ண தேர்ந்தெடுத்து அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பணத்த குடுத்துட்டு தான் இங்க கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவரையும் நல்லா பார்த்துக்குது. காலையில சீக்கிரம் 5 மணிக்கு அதாவது நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து 8, 9 மணிக்கு எந்திரிக்கிற காலத்தில, இதெல்லாம் வயல்வெளி இருக்கக்கூடிய இடங்கள். வயல் வயல் நெறைய வயல் வச்சிருப்பாங்க. இப்பலாம் வயல் வச்சிருக்கவங்கலாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மாடு பிடிச்சு கட்டி, கோழிய தொறந்து விட்டு, வாசல பெருக்கி, டீ போட்டு குடுத்து, வயலுக்கு அனுப்பி விட்டு, மாமனார், மாமியார பார்த்துக்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம பெண்மணிகள் இருந்தாங்க. ஆனா, அந்த வேலைய நம்ம பெண்கள் செய்யாத பொழுது, பக்கத்து ஸ்டேட்லேருந்து கூட்டிட்டு வர பொண்ணு செய்யுது. இத பார்த்ததும் அந்த கிராமத்தில இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கா, பரவாயில்லையே வெளியூர்லேருந்து வந்து இந்த பிள்ளை இவ்ளோ நல்லா எல்லாரையும் பார்த்துக்கு குறிப்பாக மாமனார், மாமியாருக்கு சுடுதண்ணி வச்சு எண்ணெய் தேய்ச்சு விட்டு குளிப்பாட்டி, அவங்களுக்கு சாப்பாடு வேளைக்கு குடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்குதே அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணோட சர்க்கிள். இப்போ டக்குன்னு எல்லார்கிட்டயும் நீங்க போயிற முடியாது. இப்ப அந்த பொண்ணோட பேக்கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபேமிலீஸ கண்டுபிடிச்சு,
அங்கேருந்து பொண்ணுங்களை கூட்டி கல்யாணம் பண்ணி அது ஒரு ஏரியாவில் அந்த மாதிரியே இருக்குது. இது கேட்கறதுக்கும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. வேறு இடத்துலேருந்து வந்திருந்தாலும் அவ்வளோ அருமையாக அழகாக பார்த்துக்கிறாங்க. இயற்கையோடு ஒன்றிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் இந்த பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. சரி, அதுக்குன்னு எல்லோரும் இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. இதே வந்து ஒரு பொண்ணு ட்ரையலாக வந்ததுலேருந்து அவங்க ஃபேமிலியில் அப்படி தெரிஞ்சு போய் பண்ணுறது தான். ஏன்னா நம்மளாம் அப்பாவெல்லாம் அப்படி தானே கல்யாணம் பண்ணுவோம். அதாவது முதல்ல மாமன் மகன் வந்து இல்லை அப்படின்னா தான் வெளியில் எடுப்பாங்க. அப்படியே வெளியில் எடுத்தாலும் என்ன இருக்குன்னா சுற்றுப்பட்டு கிராமத்துலேருந்து இருப்போம். இந்த 8 பட்டியூர்லேருந்து பொண்ணு பார்ப்பாங்க. அதுக்கு மீறினா தான் வெளியே போவாங்க. ஸோ அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அந்த பெண்ணுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஏதோ மேட்ரிமோனியை பார்த்தோமா, பொண்ணு பார்க்க அழகாக இருக்குது, சம்பளம் சூப்பர் பார்ப்பீங்கள்ல, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபேமிலிக்கே வருவாங்க. சரி, நம்ம ஃபேமிலியை கல்யாணம் பண்ண போகிறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து தெரிஞ்ச சர்க்கிளில் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போது சொல்கிறேன். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் மேடம் தான் சொன்னாங்க அப்படின்லாம் போயிடாதீங்க. நோன் சர்க்கிள் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தால் மாத்திரம், ஏற்கனவே அந்த ஊர்லேருந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த பொண்ணு நல்லா இருந்ததுனால அந்த பொண்ணு சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய பெண்கள் இந்த ஊரில் இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங் நீங்கள் பொண்ணு கிடைக்கல, வெளியூருக்கு போனாங்க அப்படின்னு. இங்கே பொண்ணு கிடைக்காம இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது நான் தான் சொன்னேன், கிராமத்தில் வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது வழக்கம். நானுமே இப்போ ஊருக்கு போனேன்னா நான் சிறு வயசுலேருந்தே நான் சொன்னேன், ஊருக்கு போகிறதுனா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து காரைக்குடி பக்கம். அந்த பஸ்ஸு வந்து அந்த காற்று வீசினோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய வீடுங்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், காரைக்குடி வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். என் மனுஷங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2 வீலர் போகும். பஸ்ஸு வந்து 1 மணி நேரம், அந்த டைம் மிஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸு கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு ஊர். என்னுடைய நாத்தனார் வந்து எங்கள் ஊருக்கு வரும்போது சொன்னாங்க, கிராமம்னு சொன்னேன், இதுதான் உண்மையான கிராமம். சரி, லிட்ரல் கிராமம் அனுபவிக்கணும் அப்படி. காலையில் 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு பஸ்ஸு சத்தம் ஒன்றும் இருக்காது. அந்த குருவிகளோட சத்தம் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கரண்ட் நின்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து இங்கே நமக்கு என்ன இதில் இருக்குங்கிறது தெரியும். இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சவுண்ட்ஸே வந்து அது ஃபேன் ஓடுறது, ஏசி ஓடுறது, அந்த சவுண்டே நமக்கு வந்து சிட்டியில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது காலையில் எந்திரிச்சிட்டு காலையில் அந்த சாணி தெளித்து கோலம் போடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் மாடு இருக்காது, பக்கத்து வீட்டில் மாடு இருக்கும். அங்கே கொண்டு போய் இந்த காய்கறி வெட்டுற வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அது சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறது, சின்ன குழந்தைகள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்ததுனாலே என்னவோ இன்றைக்கி நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சென்னையிலே வந்து நான் ஒரு 6 ஏக்கர் வாங்கி அங்கே வந்து இயற்கை விவசாயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செடிகள் வளர்க்குறதெல்லாம் எங்கள் ஆயாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம்தான். அவங்க வந்து போனால் ஒரு அவரைக்காய் செடி போட்டு வச்சுருப்பாங்க. அவரைக்காய் நிறைய காய்ச்சிருக்கும், எடுத்து அதை வத்தல் போடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்தில் நான் என்ஜாய் பண்ண விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் வந்து வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வாழ்கிறாங்கன்னாலே வந்து அந்த கிராமம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணி அவங்க வந்து வேலை செய்கிறது. இப்போ நாங்களாம் காலைல போனோன்னா வீடு பெருக்கிறது, வாசல் அதாவது வீடு பெருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு பெரிய பெரிய வீடு இல்லையா. ஸோ ஒரு ஏரியாவும் ஒருத்தருக்கு அலாட் பண்ணுவாங்க பெருக்கிறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம். ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க பெண்கள் வந்து எல்லாரும் பண்ணுவாங்கன்னெலாம் சொல்லலை. நான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேன். என் கூட இருந்த என்னோடய கசின்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். ஒரு சில கசின்ஸுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. பட் அதை விரும்பி செய்யக்கூடியவர்கள் வந்தாக்க நல்லாயிருக்கும். ஏதாவது இப்போ எங்கேயாவது போய் அடக்க முடக்க மாட்டிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அதுதான் போனான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.